Hi guys, this is your ex-mental super gamer. Today we going to play Cricket League. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிரிக்கெட் லீக் போட போகிறோம். கிரிக்கெட் லீக் வந்துருச்சு. சரி வாங்க மேட்ச்குள்ளே என்ட்ராங்களாம் ரொம்ப பேசுகிறாங்கன்னா இப்போதைக்கு இது வந்து எப்பயுமே 1v1 மேட்ச் தான். கிரிக்கெட் நம்ம பேட்ஸ்மேன் பேட்டராக இருப்பாங்க, பவுலர் வந்து பவுலராக இருப்பாங்க. அதேமாதிரி தான் இங்கேயும் இப்போதைக்கு நம்ம பவுலராக இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போதைக்கு நம்ம அந்த ஒயிட் சர்க்கிளில் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஸ்டெம்ப் பாண்டை வைக்கணும். இப்போ நம்ம பவுல் போட போகிறோம். இப்போ இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து ஸ்பீட் நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறது. ஓகே, பேட்டர் வந்து 4 or 6 ஜஸ்ட்டு 4-6 இல்லை, நம்ம பவுலர் நம்ம ஃபீல்ட்மேன் பிடிச்சிட்டாரு. ஓகே, பிரச்சனை கிடையாது. 3 ரன்னு மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பால் போட ரெடி ஆகிடும். இப்போ பவுலர் மேக்ஸிமம் நம்ம எப்பயுமே பவுலர் சேஞ்ச் பண்ணி போடுவோம். அப்போ தான் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் குலாப்ஸாக இருக்கும். நம்ம இந்த பவுலர் சேஞ்ச் பண்ணி அந்த பவுலர் சேஞ்ச் பண்ணி போட தான் நம்ம பேட்ஸ்மேன் குலாப்ஸ் ஆகும். இப்போ செகண்ட் பால் போடுவோம். இப்போ நம்ம பாயிண்ட்டை கரெக்டாக ஏம் பண்ணியிருக்கோம். அவுட்டாக அவ்வளோதான், போட்டு ஸ்டெம்ப்பு, அவ்வளோதான். ஸ்டெம்ப் அவுட்டு, காலி போல்ட் ஆகிட்டார் பேட்ஸ்மேன். ஜஸ்ட்டு நம்ம 4 ரன் எடுத்தால் நம்ம தான் வின்னர். இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு வின்னர். ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட்டு 4 ரன் ஈஸியாக எடுக்கலாம். ஸ்டெம்ப் அவுட் ஆகும் சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, அவர் ஃபுல் லெஃப்ட்டு பாயிண்ட் பண்ணியிருக்காரு. பவுலர் வராரு. அவ்வளோதான், 4 or 6 ஜஸ்ட்டு நம்மளுக்கும் ரன்னு தான் பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. எத்தனை ரன்னு? 3 ரன்னு. இப்போ காமனாக ஆகிட்டோம். இப்போ நம்ம இந்த போல்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, காமன் தான். ஒரே ஒரு ரன் அடித்தா நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் வின்னராக மாறிடுவோம். எடுப்போமா 1 ரன்னு? அவ்வளோதான், போடு. செம்ம கைஸ், நம்ம வின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டோம். 6-4 நம்மளுக்கு வரும். அடிப்போம், கண்டிப்பாக 6-4 அடிப்போம், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் ரவுண்ட் சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் வின்னர் நம்ம தான். செகண்ட் ரவுண்ட் இதை கூப்பிட்டு பார்ப்போமா? திருப்பி நம்ம இவங்களை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் கொடுத்த வேகத்துலேயே வந்துட்டார் கைஸ். பரவாயில்ல, 2வது ரவுண்டு இவர் கூட ஆடுவோம். சேலஞ்ச் கொடுத்தோன்னே வந்துட்டார். பரவாயில்ல, தோற்ற அந்த டென்ஷனில் வந்துட்டார் போல். ஓகே, இப்பயும் நம்ம தான் பவுலராக இருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளை பவுலராக போட்டாங்க. பரவாயில்ல, இந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு பால் நம்ம போடுறோம். செகண்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் பால் இன்னும் 6 or 4 நார்மல் ரன் தான் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு செகண்ட் பால் போட போகிறோம். செகண்ட் ரவுண்டோட செகண்ட் பால் 6 or 4 போல்டா. ஓகே, அடிச்சிட்டாரு. இப்போதைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போல் போல்டு ஆகிறதுல. இருந்தாலும் நம்மகிட்ட சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, எப்படி போல் பண்ணோன்னு. அதுக்கேற்ற மாதிரி போல் பண்ணுவோம். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பவுலரை மாற்றி லெஃப்ட்டு ரைட்டுக்கு மாற்றி போட வைக்கணும். அப்போ தான் அவர் போல்டாக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அடிச்சிட்டாரு. பரவாயில்ல, அவரும் கொஞ்சம் ஆடுறாரு நல்லா தான். அப்புறம் எதுக்கு நம்ம ரீமேட்ச் கொடுத்தோன்னே அப்படியே சட்டுன்னு வந்துட்டார். பார்த்துக்கலாம் வா அப்படின்றாரு நம்மகிட்ட. இப்போ அதே பவுலரை போடுவோம். அவர் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. சேம் பவுலரை போடுவோம். போட்டு போல்டு. நம்ம தான் சொன்னல, போல்டு அடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி மேட்டரு. இப்போதைக்கு நம்ம பேட்ஸ்மேன் நம்மளை போல்டு அடிக்கிறாரான்னு பார்ப்போம். நம்மளுக்கு பேட்டிங் தான் கொஞ்சம் வராது, பவுலிங் நல்லா வரும். எப்பயுமே ரியல்லி அதை தான், பேட்டிங் சுத்தமாக வராது, பவுலிங் நல்லா பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாலே 6, பிரச்சனை கிடையாது. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 ரன் எடுத்தால் நம்ம செகண்ட் ரவுண்டோட வின்னராகவும் ஆயிடுவோம். ஓகே, பவுலர் வராரு. ஃபாஸ்ட்டாக அடிப்போமா? போல்டாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்ட் ரவுண்டோட லூஸாக ஆகிட்டோம். திருப்பியும் நம்ம இதே பிளேயரை வந்து இன்வைட் பண்ணுவோம், வாங்க விளாட்லான்னு. வருவாரா? போயிடுவாரா? இன்வைட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் பிளே ஆகின்னு வந்துட்டார்ரா. செம்மடா. ரவுண்ட் 3 இவர் தான் வந்திருக்காரு. பரவாயில்ல, நம்மளுக்கு விளாட பிளேயர் கிடச்சா போதும். அதனால் பரவாயில்ல, வந்துட்டார். ஓகே, ரவுண்ட் 3 நம்ம தான் ஃபஸ்ட் பேட்ஸ்மேன். பார்ப்போம். பவுலர் ரெடி ஆகிறாரு. அவரும் லெஃப்ட்டு ரைட் மாற்றி ஆடுறாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம 6 அடிப்போம். ட்ரை பண்ணுவோங்க. போட்டு 6 சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு 6. தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 6 அடிச்சிட்டோம். பரவாயில்ல. ஓகே, செகண்ட் பால் வருது. தேர்ட் ரவுண்டோட செகண்ட் பால் ஒரு 4 இல்லைனா 6 ட்ரை பண்ணுவோமா திருப்பியும்? ஓகே, 4-6 ட்ரை பண்ணுவோம். போட்டு செம்ம செகண்ட் 6.
பரவாயில்ல, 6 அடிச்சிட்டோம். கண்டினியூஸ் 2 6. திருப்பி ஒரு 4 6 ட்ரை பண்ணுவோம். அடிப்போமா, ட்ரை பண்ணுவோமா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 4 6 ட்ரை பண்ணுவோம். பவுலர் வராரு வேகமாக வராரு, பாலை போட்டார். அவ்வளோதான், 6. கண்டினியூஸ் 3 6. மொத்தமாக நம்ம எவ்வளோ ரன்ஸு 18 ரன்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம 4th பால் வருது, பவுலர் போடுறாரு. சூப்பர்ரா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து விட்டேன். 6 அசால்ட்டாக 6 போயிடுச்சு. பவுலர் ரைட் சைடில். ஓகே, நெக்ஸ்ட் பவுலர் அவுட் ஆகுமா? ஓகே, வெண்ணே தான் அவுட் ஆனது. ஏன்னா 24 ரன்ஸ் கண்டினியூஸ் 6 ரன் அடிச்சிட்டோம். ஏன்னா அந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது, 6 அடிக்க சான்ஸ் கிடையாது. கண்டினியூஸ் 4ன்னு ஒன்று இருக்கட்டுமே, நம்ம ரெக்கார்டு. அதனால் இப்போதைக்கு நம்ம டேரெக்ட் பவுல் பண்ண போவோம். டேரெக்ட் போல்டு 0-24 போல்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். சூப்பர், போல்டு ஆகிட்டார். அதனால் பிரச்சனை கிடையாது, ஈஸி போல்டு. நம்ம ரவுண்ட் 3 வின்னர் நம்ம தான். ஓகே, இப்போ நம்ம வந்து லெவல் ஏற்றி விட்டானுங்களா? நம்ம லெவல் 4ல் இருக்கோம், ரவுண்டு 4லேயே இருக்கோம். பரவாயில்ல, ரவுண்டு 4 லெவல் 4 கரெக்டாக இருக்குது கைஸ், நோட் பண்ணியிருந்தா. ஓகே, நம்ம ரவுண்ட் 4க்கு இப்போ என்டர் ஆகும். ரவுண்ட் 4ல் என்ன பண்ண போகிறோம்? ரவுண்ட் 4ஓட ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஆப்போசிட் தான். பரவாயில்ல, நம்மளுக்கு எப்பயுமே பவுலிங் தான் வரும். பவுலிங் தான் நம்மளுக்கு கொடுக்கவும் செய்வாங்க. ரவுண்ட் 4ஓட பவுலர் நம்ம தான் ஃபஸ்ட்டு பால் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பால் இப்போதைக்கு போல்டு பண்ண வேணாம், பாவம் அடிச்சிட்டாரு. ஓகே, நம்ம போல்டுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்லித்தரேன். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன், லெஃப்ட் ரைட் மாற்றி போடணும்னு. இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஏறி டேரெக்டாக உள்ளே அடித்தோன்னா போல்டு ஆயிடுவார். இப்போதைக்கு இந்த பால் கொஞ்சம் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, அடிச்சிட்டாரு. ஓகே, அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பவுலரை மாற்றிட்டு போல்டு பண்ண வேணாம், பாலை கொஞ்சம் மிஸ் பண்ண வைப்போம். ஓகேவா? பவுலரை மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த பவுலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ரைட்டு பால் திரும்பும். சொன்ன மாதிரி திரும்பிச்சா? இது மாதிரி ஒரு பால் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாலும் ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி. இப்போ கொஞ்சம் போல்டு ட்ரை பண்ணுவோம் இந்த மேட்ச், ஏன்னா 6 ரன் அடிச்சிட்டாரு. கொஞ்சம் போல்டு ட்ரை பண்ணுவோமா? சூப்பர், போல்டு ஆகிட்டார். அவர் சரியாக பார்க்க மாட்டார் பேட்ஸ்மேன் நம்மளுக்கு, அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதே நெக்ஸ்ட் மேட்ச்லாம் ட்ரை பண்ணவே கூடாது அதே ஸ்ட்ராட்டஜியை. இப்போ நம்ம என்ன 6 அடிப்போமா? வேணாம், 6 வேணாம். அதான் 6 பால் இருக்குல்ல, 6 பாலில் நம்ம ஒரு ரன் அடிக்க ட்ரை பண்ணுவோம். பக்கத்துலேயே ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், நம்மளை அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரன் அடிச்சிருக்கோம், 6 பாலுக்கு 6 ரன்னு. காமனாக போயிட்டு ஆனால் 6 பாலுக்குலாம் ஆனால் இப்போ ஒரு 4 இல்லை ஒரு 3 ரன்னுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, 4ஆ 2 ரன்னா 3 ரன்னா? திருப்பி ஒரு ரன்னு கொடுத்தா டென்ஷன் ஆகிடுவேன். பரவாயில்ல, 2 ரன்னு. இப்போ டோட்டலாக நம்ம 3 ரன்னு. இன்னொரு 3 ரன் அடித்தா 4th ரவுண்டோட வின்னர் நம்ம தான். இப்போ 3 அடிப்போமா இல்லை போல்டு ஆயிடுவோமா? சொன்ன மாதிரி போல்டு, ஆனால் நோ பால், நம்ம அவுட் ஆக மாட்டோம். நம்மளுக்கு பேட்டிங் இருக்குது. நோ பால்னால 4 ரன், நோ பாலுக்கு ஒரு ரன்னு. சூப்பர்ரா, அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் இது ஒரு 3 ரன்னு இல்லை ஒரு 2 ரன்னாக கொடுப்பாங்க. சூப்பர், 3 ரன்னு. ரவுண்ட் 4ஓட வின்னரும் நம்ம தான், பிரச்சனையே இல்லை. ஓகே, நம்ம இந்த மேட்சோட இந்த கிரிக்கெட் லீயோட முடிச்சுப்போம். கிரிக்கெட் லீயோட பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 ஃப்யூச்சரில் வந்தால் வரும், மேபி சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிக்கெட் லீவ் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போய் கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 1v1 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே மேட்ச் விளாட்லாம், மல்டிப்ளேயர் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி. அது உங்கள் விஷ், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் நார்மல் பிளேயர் கூட விளாட்லாம், அதுவும் உங்கள் விஷ். கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையணுமா, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிரிக்கெட் லீவ் விளாடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.